அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதால தொழிலில் தடைப்பட்டு இருந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு எல்லாமே நீங்கி போய் இனிமேல் எல்லாமே துளிர்விடும் அப்படின்னு சொல்லலாம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் உங்களுக்கு ஆரவாரம் நிறைந்த காலகட்டமாக இந்த காலம் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. அப்படி இன்னும் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்மறையான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கா? எனக்கு ஏன் இந்த சூழ்நிலைன்னு தெரியல, எங்கள் வீட்டில் எப்போ பாரு ஒரே சண்டை சச்சரவு, வீட்டில் திடீர்னு அடிபடுறது, ஆபத்து, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் அதிகரிக்கக்கூடியதாகவும் நினைவாற்றல் மேம்படக்கூடியதாகவும் பகல் இரவு பாராமல் உழைத்து அனைத்து வசதிகளும் தேடிக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். எதையும் வரும் முன் அறிந்து செயல்படுவீங்க. சோதனைகளை சாதனையாக மாற்றுவீங்க. தேவையான நிதி உதவிகளை வங்கியில் இருந்து பெறுவீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் அதிகமான மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் அப்படின்னு நம்ம முன்பே சொல்லிட்டோம். சில மாதங்களில் நிகழக்கூடிய குரு பயிற்சியானால் நல்ல மாற்றங்கள் இப்போதே உங்களுக்கு தெரிய தொடங்கும். அதே போல் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிந்து சென்ற உண்மையான உறவுகளினுடைய அன்பில் ஆனந்தம் அடைவீங்க. பிரிந்த குடும்ப உறவுகளினுடைய வருகை உங்களுக்கு ஆறுதலையும் நிம்மதியும் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும். ஆடம்பர விருந்து உபச்சாரங்கள் சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். அலங்கார பொருட்கள் கண்டிப்பாக வீட்டை அலங்கரிக்கும். சிலருக்கு மருமகள் வருவாங்க. குழந்தை பாகியம் கண்டிப்பாக இருக்கும். விவாகரத்து வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. தொழில் அலைச்சலால் நேரத்திற்கு உண்ண உறங்க முடியாது. வைத்தியத்தால் உடல் உபாதைகள் எளிதில் கட்டுப்படும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பட்ட கஷ்டத்திற்கு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதே போல் பல வருடங்களாக திருமண தடையை சந்தித்த கடகராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் நீங்கி நிச்சயமாக திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சட்ட சிக்கலாக 2ஆம் திருமணம் நடைபெறாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சிலருக்கு சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்காத உங்களுக்கு காதல் கலப்பு திருமணமாகவே இருக்கும். மாணவ மாணவியர்களுடைய கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் சாதனை படைக்கக்கூடிய நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதால பொருளாதாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். பணம் புழக்கம் சரளமாக இருக்கும். தன்னிறைவு ஏற்படும். பண வரவில் இருந்த தடை தாமதம் எல்லாம் சீராகும். எதிர்பாராத தன வரவு மாற்றம் இவை எல்லாமே உங்களுக்கு மகிழ்வு கொடுக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக நீங்கள் நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் நிலவிய சிக்கல்கள் எல்லாமே தீரும். பண பற்றாக்குறைகள் நீங்கும். வங்கியில் உபரி தொகை சேமிப்பு தொகை உயரும். அதே போல் கரைந்த சேமிப்புகள் கூட வளரக்கூடியதாக இருக்கும். அடமான நகைகள் சொத்துக்கள் மீண்டும் வரும். கடன் பெறுவதாவது சொந்த வீடு வாகன யோகத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடன் பெற்றாவது இதையெல்லாம் அடையிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசியில் பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு இந்த தமிழ் வரக்கூடிய இந்த நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் நிம்மதியும் அதிகரிக்கும். வாக்கு வன்மை பெறக்கூடிய குடும்பத்தினர் உங்களுடைய பேச்சிற்கு கட்டுப்படுவாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க அனைவரையும் அனுசரித்து போவீங்க.
பிள்ளை பேரு கண்டிப்பாக கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஆரோக்கியம் சீராகும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். ஒற்றார் உறவினர்களோடு நிலவிய மனபேதங்கள் மறையும். தாய் வழி சொத்து கிடைக்கிறதுல உங்களுக்கு காலதாமதம் ஏற்படலாம். வீட்டு கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. அதிர்ஷ்டம் தொழில் மூலமாக பண வரவும் லாபமும் கிடைக்கும். வரா கடன்கள் கூட வசூலாகும். கடன் சுமை குறையும். அனைத்து வகையிலும் திருப்பு முனையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகுது. எதையுமே தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். சிறு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றி புகழடைவீங்க. சக ஊழியர்களோடு நல்லிணக்கம் உண்டாகும். மன திருப்தி கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு அரசு உத்தியோகம் கூட கிடைக்கும். நம்பியவர்களே துரோகம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதால அலுவலக நண்பர்களிடம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் கூட குறையலாம். மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. எதிரிகளுடைய தொந்தரவு நீங்கும். அதே போல் சுயதொழில் அபாரமான வளர்ச்சியை கொடுக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். உங்களுடைய திறமையை வெளி உலகத்துக்கு காட்ட புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 10ல் சூரியன் இருக்கிறதால நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தொழில் நடத்தி தொழிலை வளர்க்க விரும்புவீங்க. சுயதொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான நல்ல நேரம். உற்பத்தி கொள்முதல் அதிகரித்து கொண்டே இருக்கும். தொழிலுக்கு தேவையான பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். கடனில் தத்தளித்து கொண்டு இருந்த தொழில் நிறுவனங்களில் கடனில் இருந்து மீளக்கூடியதாகவும் கலைத்துறையினர் உங்களுக்கு சிறப்பான தொழில் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னும் படப்பிடிப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்காக கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இசைக்கலைஞர்கள், சினிமா பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், வசனகர்த்தாக்கள் ஆகியோர்களுக்கு விருது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழிப்போடு நீங்கள் செயல்பட வேண்டிய காலகட்டம். எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமான காலகட்டம். ராகு கேதுவனுடைய சஞ்சாரம் சற்று சுமாராக இருக்கிறதால அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படும் என்கிறதால வாக்குறுதி கொடுப்பதில் கவனமாக இருங்க. அனாவசியமான விமர்சனங்கள் உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அனைவருக்கும் ஏற்படக்கூடிய கருத்தை பேச வேண்டியது மிகவும் நல்லது. அதே போல் செயலில் விவேகம் மற்றும் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எந்தெந்த விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சனி 5 மற்றும் 10 அதிபதியான செவ்வாயோடு சேர்க்கை பெறுகிறாரு. தொழில் தொடர்பான அனைத்து விஷயங்களிலுமே எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. எந்த ஒரு நிலையிலும் அவசரப்படாமல் இருக்கணும். சிலர் மனக்குழப்பத்தால் முக்கிய பணியை திருப்திகரமாக செய்ய இயலாது. மனதில் வேகத்திற்கு எவ்வாறு செயல்களில் வேகம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேவையற்ற யோசனைகள் கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய அறியாமை மற்றும் அவசர புத்தியால் வாஸ்து குற்றம் நிறைந்த வீடு மனைகளை வாங்க நேரிடலாம். அதனால் கவனமாக இருங்க. குறைந்த மதிப்பு இருக்கக்கூடிய சொத்தை அதிக அளவில் விலை கொடுத்து வாங்கலாம். அதிக மதிப்பு இருக்கக்கூடிய சொத்தை குறைந்த விலைக்கு விற்கலாம். அசையா சொத்துக்கள் வாங்கும் பொழுது பத்திரங்களை சரிபார்ப்பது நல்லது. சிலர் வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க. கால்நடைகள் வளர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது கால்நடைகள் வளர்ப்பில் உங்களுக்கு வருமானம் அதிகரித்து தான் காணப்படும். விளை நிலங்கள் தொடர்பான பங்காளி சண்டை பேச்சுவார்த்தை மூலமாக சரியாகும். பண்ணை தொழில் நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சிலருக்கு புது நண்பர்கள் கிடைத்து கொண்டே இருப்பாங்க. வாழ்க்கை துணையருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். சிலருடைய தந்தை தொழிலுக்காக தூர தேசம் செல்லலாம். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதும், திங்கட்கிழமை சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்வதும் இப்போ உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறதால இந்த மாதிரி நீங்களும் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.